கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் இயேசுவின் வித்தியாசமான எபிரேய பெயரில் 7வது மற்றும் 8வது பெயர்களை நாம் கவனிக்கலாம். 7வது பெயரான யெகோவா மிகாதேஷ் காம் என்று அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. யெகோவா மிகாதேஷ் காம் என்றால் என்ன அர்த்தம்? லேவியாராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் விளக்கம் கொடுக்கிறது. இந்நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் செய்து வருகிற மிக பிரதானமான ஒரு காரியம், தம்முடைய சபைகளையும் தம்முடைய ஊழியங்களையும் தம்முடைய ஜனங்களையும் கூட அவர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆனபடினால்தான் அவர் யெகோவா மிகாதேஷ் காமாக வெளிப்படுகிற கர்த்தராய் இருக்கிறார். அப்படியானால் யெகோவா மிகாதேஷ் காம் என்கிற பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யாரை பரிசுத்தமாக்கினார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21 மற்றும் 29வது வசனங்களை வாசித்து பார்த்தால் அந்த வசனம் இப்படியாய் விவரிக்கிறது. ஆரோனையும் அவருடைய குமாரனையும் பரிசுத்தப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவர்களை தேவன் அபிஷேகித்தார். 3வதாக அவர்களை பிரதிஷ்டை பண்ணினார். நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவன் பரிசுத்தப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தின உடனே அபிஷேகித்தார், அபிஷேகிக்கப்பட்ட அவர்களை பிரதிஷ்டை பண்ணினார். அப்படியானால் இந்நாட்களில் தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் யார் பரிசுத்தமாக்கப்படுகிறார்களோ அவர்களை தேவன் நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அபிஷேகிக்க வல்லவர். அபிஷேகிப்பது மாத்திரமல்ல, அவர்களை தம்முடைய கனமான ஊழியத்துக்காக அவர் பிரதிஷ்டை பண்ணவும் ஆயத்தம். உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா என்று யோசியுங்கள். இல்லாவிட்டால் யெகோவா மிகாதேஷ் காம் என்கிற நாமத்தை உடைய பரிசுத்தமாக்குகிற கர்த்தரை நோக்கி கேளுங்கள். அவர் பரிசுத்தத்தை கொடுப்பார். உங்களையும் ஒரு பரிசுத்தவானாகி பரிசுத்தவாட்டியாய் மாற்றுவார். இதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 8வது பெயரை நாம் தியானிக்கலாம். யெகோவா மௌகனே என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. யெகோவா மௌகனே என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால் கர்த்தர் என் கேடகம் என்று அர்த்தமாம். ஆம், அப்படியானால் முதலாவது பரிசுத்தமாக்குகிற கர்த்தராய் வந்தவர் 2வதாக இப்பொழுது கேடகமாக வருகிறார். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. கேடகம் என்பது எதை குறிக்கிறது? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் கேடகம் என்று சொன்னால் விசுவாசம் என்று மிகவும் விவரமாய் தேவனுடைய வசனம் விளக்கி காண்பிக்கிறது. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் யெகோவா மகனே என்கிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் யாரோ ஒருவருக்கு கேடகமாய் இருந்திருக்க வேண்டும். யாருக்கு இருந்தார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கேடகமாய் இருந்தார். 1. 2வதாக கற்ப பிறப்பை தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். 3வதாக நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதே போல பெருகவும் பண்ணினார். 4வதாக ஆபிரகாமின் விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் நீதியாக எண்ணினார். என்றைக்கு அவனுக்கு ஆண்டவர் கேடகமாய் மாறினாரோ அன்றைக்கு அவன் வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகள் உண்டானது. சரித்திரம் திரும்பியது. இன்றைக்கும் தேவன் தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் யெகோவா மௌகனே என்கிற தேவனாய் உனக்கு வெளிப்படுகிறேன். அப்படிப்பட்ட இயேசுவாய் உனக்கு முன்பாக வருகிறேன். உனக்கு கேடகமாக வந்து என் ஜனமே உங்கள் வாழ்க்கையில நான் திருப்பு முனையை உண்டாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தை நீதியாய் நினைத்த நான் உங்களுடைய விசுவாசத்தை நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கேடகமாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென்.